ஒரு அழகான காட்டில் மகிழ்ச்சியான விலங்குகள் வாழ்ந்து வந்தன. அங்கே குட்டு என்ற ஒரு சிறிய யானை இருந்தது. குட்டு மிகவும் அழகானது, ஆனால் அது மிகவும் அகங்காரமாக இருந்தது. குட்டு எப்போதும் சொல்லும், நான் மிகவும் பெரியவன், நான் மிகவும் வலிமையானவன், காட்டில் நான் தான் சிறந்தவன். மற்ற விலங்குகள் குட்டுவிடம் சிரிக்காமல் இருக்க முயற்சிக்கும். ஏனென்றால் குட்டு இன்னும் மிகவும் சிறியது. அதன் தும்பிக்கை சிறியதாக இருந்தது. அதன் காதுகள் பெரியதாக இல்லை. அது இன்னும் ஒரு குழந்தை யானைதான். ஒருநாள் காலை குட்டு தண்ணீர் குடிக்க ஆற்றுக்குச் சென்றது. அங்கே முயல் ராஜா தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தது. ஹே, சிறிய முயலே, விலகு, நான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று குட்டு கர்ஜித்தது. ராஜா பயந்து ஓடிவிட்டது. குட்டு சிரித்தது. ஹஹா, எல்லோரும் என்னை பார்த்து பயப்படுகிறார்கள். பிறகு குட்டு ஓடிக்கொண்டிருந்த அணில் சின்னிய பார்த்தது. நில், எனக்கு வழிவிடு என்று குட்டு சத்தமாக கத்தியது. சின்னி பயந்து மரத்தில் ஏறி ஒளிந்து கொண்டது. குட்டு பெருமையாக நடந்து சென்றது. நான் தான் காட்டின் ராஜா, எல்லோரும் என்னை மதிக்க வேண்டும். காட்டின் மூலையில் எல்லா விலங்குகளும் கூடி பேசிக் கொண்டிருந்தன. முயல் ராஜா சொன்னது, குட்டு மிகவும் கொடூரமாக நடந்து கொள்கிறது, நமக்கு மரியாதை கொடுக்கவில்லை. அணில் சின்னி சொன்னது, ஆமாம், அது தன்னை மிகவும் பெரியவன் என்று நினைக்கிறது. புத்திசாலி ஆமை தாத்தா சொன்னார், கவலைப்படாதீர்கள் நண்பர்களே, வாழ்க்கை குட்டுவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கும். பெருமையும் அகம்பாரமும் நல்லதல்ல. குரங்குமணி கேட்டது, ஆனால் எப்போது தாத்தா? ஆமை தாத்தா புன்னகைத்தார், விரைவில், மிக விரைவில். அடுத்த நாள் வானம் இருட்டாக மாறியது. கருமேகங்கள் வந்தன. காற்று வேகமாக வீசத் தொடங்கியது. புயல் வருகிறது, புயல் வருகிறது என்று பறவைகள் எச்சரித்தன. எல்லா விலங்குகளும் பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடின. முயல் ராஜா தன் வில்லுக்குள் சென்றது. அணில் சின்னி மரக்கூட்டில் ஒளிந்தது. குரண்டுமணி பெரிய மரத்தின் கிளையில் பாதுகாப்பாக அமர்ந்தது. ஆனால் குட்டு சிரித்தது. புயலா? நான் பயப்பட மாட்டேன். நான் பெரியவன், நான் வலிமையானவன். புயல் என்னை என்ன செய்யும்? ஆமை தாத்தா எச்சரித்தார், குட்டு, தயவு செய்து பாதுகாப்பான இடத்திற்கு செல், இது மிகப்பெரிய புயல். எனக்கு யாருடைய உதவியும் வேண்டாம் என்று குட்டு பெருமையாகச் சொன்னது. திடீரென்று பெரிய புயல் வந்தது. மழை கொட்டத் தொடங்கியது. காற்று பலமாக வீசியது. மின்னல் வெட்டியது. இடி முழங்கியது. குட்டு பயந்து போனது. அம்மா, அம்மா என்று கத்தியது. ஆனால் அதன் அம்மா வெகு தூரத்தில் இருந்தது. பெரிய காற்று குட்டுவை தள்ளியது. குட்டு தடுமாறியது. ஐயோ, என்னால் நிற்க முடியவில்லை என்று அழுதது. ஆற்று நீர் வேகமாக ஓடத் தொடங்கியது. குட்டு நழுவி ஆற்றில் விழுந்துவிட்டது. உதவி, உதவி, என்னை காப்பாற்றுங்கள் என்று குட்டு கதறியது. அது தண்ணீரில் தத்தளித்தது. ஐயோ, நான் மூழ்கி விடுவேன், யாராவது தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். குட்டுவின் எல்லா பெருமையும் மறைந்துவிட்டது. இப்போது அது ஒரு பயந்த சிறிய யானை மட்டுமே. புயலிலும் மழையிலும் எல்லா விலங்குகளும் குட்டுவின் அழுகையை கேட்டன. ஆமை தாத்தா சொன்னார், குட்டு ஆபத்தில் இருக்கிறது, நாம் உதவ வேண்டும். ஆனால் தாத்தா, குட்டு நம்மிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டது என்று முயல் ராஜா சொன்னது. ஆமை தாத்தா சொன்னார், அது முக்கியமல்ல. ஒருவர் ஆபத்தில் இருக்கும்போது நாம் உதவ வேண்டும். அதுதான் நல்ல நண்பர்கள் செய்வது. எல்லா விலங்குகளும் ஒன்றாக சேர்ந்தன. குரங்குமணி நீளமான கொடியை எடுத்து வந்தது. அணில் சின்னி வலிமையான கயிற்றை கொண்டு வந்தது. பறவைகள் பெரிய இலைகளை எடுத்து வந்தன. அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டார்கள். குரங்குமணி மரக்கிளையிலிருந்து கொடியை கீழே விட்டது. குட்டு, இதை பிடி என்று கத்தியது. குட்டு தன் தும்பிக்கையால் கொடியை பிடித்தது. பறவைகள் எல்லாம் சேர்ந்து குட்டுவின் காதுகளை பிடித்து இழுக்க ஆரம்பித்தன. முயல் ராஜா, அணில் சின்னி, மான், நரி, எல்லா விலங்குகளும் சேர்ந்து கயிற்றை இழுத்தன. 1, 2, 3, இழுங்கள் என்று ஆமை தாத்தா உத்தரவிப்பார். எல்லோரும் சேர்ந்து இழுத்தார்கள். மெல்ல மெல்ல குட்டு ஆற்றிலிருந்து வெளியே வந்தது. குட்டு பாதுகாப்பான கரைக்கு வந்தது. அது ஈரமாக, குளிர்ந்து, நடுங்கிக் கொண்டிருந்தது. எல்லா விலங்குகளும் குட்டுவை சுற்றி நின்றன. பறவைகள் தங்கள் சிறகுகளால் குட்டுவை உலர்த்தின. அணில் சின்னி தன் பஞ்சு போன்ற வாளால் குட்டுவை துடைத்தது.
குட்டுவின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் இது துக்கத்தின் கண்ணீர் அல்ல, வெட்கத்தின் கண்ணீர். நான் நான் மிகவும் மன்னிப்பு கேட்கிறேன் என்று குட்டு அழுதது. நான் எல்லோரிடமும் மிகவும் மோசமாக நடந்து கொண்டேன். நான் பெருமையாயிருந்தேன், அகங்காரமாக இருந்தேன். நான் உங்களை மதிக்கவில்லை. குட்டு தன் தலையை கீழே குனிந்தது. ஆனால் நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். நான் உங்களுக்கு மோசமாக நடந்து கொண்ட பிறகும் நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். நீங்கள் உண்மையான நண்பர்கள். ஆமை தாத்தா குட்டுவின் தலையை அன்பாக தடவினார். குட்டு, இன்று நீ ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டாய். என்ன பாடம் தாத்தா என்று குட்டு கேட்டது. பெருமையும் அகங்காரமும் நம்மை தனிமையாக்கிவிடும். ஆனால் பணிவும் அன்பும் நண்பர்களை தரும். உண்மையான வலிமை என்பது தசைகளில் இல்லை. உண்மையான வலிமை என்பது நல்ல இதயத்தில் இருக்கிறது. எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் நமக்கு எப்போதும் மற்றவர்களின் உதவி தேவை. நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் தேவைப்படுகிறோம். குட்டு தலையாட்டியது. புரிந்து கொண்டேன் தாத்தா. இனி நான் எப்போதும் பணிவாக இருப்பேன். எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்வேன். எல்லா விலங்குகளும் சேர்ந்து குட்டுவை கட்டித் தழுவின. அன்றி முதல் குட்டும் மாறிவிட்டது. அது பணிவானது, எல்லோரிடமும் அன்பாக இருந்தது. சிறிய விலங்குகளுக்கு உதவியது. காடு மீண்டும் மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லோரும் நண்பர்களாக, ஒன்றாக, அன்பாக வாழ்ந்தனர்.